ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் இந்த மாதிரி நல்ல நல்ல நூல்கள் இருக்குது. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறது, அது கேட்குறதுக்கு ரொம்ப விருப்பத்தோடு நிறைய பேர் வருவாங்க. அதில் பேசுகிறவா பலவிதமாக பேசுவாள், நம்ம பேசுகிறவாளும் இருப்பாள். அப்படி அவளுக்கு அறிவு உண்டாகிறதுக்கு வேண்டி நாம் முயற்சி பண்ணினா தான் செஞ்சு வரும். சாப்பிட்டு சாப்பிட்டு செஞ்சு வராது, அது ஒரு விஷயம். அப்புறம் இவாளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக மலேசியா ஹிந்து சங்கம் தமிழில் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் லிட்ரேச்சர் ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ அவர் சில கேள்வி கேட்டாரே, நம்ம ஹிந்து சமயத்தில் ஏதாவது டிசிப்ளின்ஸ் வேல்யூஸ் இருக்கா என்னது கேட்டார். அப்போ ஹிந்து சமயம் சொல்கிறது இதான் அக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்ல நூல்கள் இருக்குது, அதுலேருந்து எடுத்து தமிழில் நீங்கள் கொஞ்சம் கோர்ஸ் நடத்திட்டு கொஞ்சம் புத்தகங்கள் சின்னதாக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கும். அது உங்களோட ஒரு ஸ்பெஷல் டாஸ்க்காக, இன்டெலெக்சுவல் டாஸ்க். அது யாரை கூப்பிட்டு எப்படி எழுதுனா நல்லா இருக்குமோ நீங்கள் பாருங்க, டிஸ்கஸ் பண்ணும்போது டைரக்ஷன் கொடுங்க. நான் நீங்கள் ஒரு காரியம் பண்ணியிருக்கேன், இந்த மலேசியா வந்து போய் அதை மனசில் வச்சுக்கிட்டு நான் ஒரு புஸ்தகம் சின்னதாக எழுதியிருக்கேன். ஹிந்து சமயமும் ஹிந்து மக்களும் சரி, 2-3 வருஷமாச்சு. இது நான் எல்லாருக்கும் ஒரு புஸ்தகம் இது பிரசாதமாக தரேன். நீங்கள் எல்லாரும் வாசிச்சு படிச்சு பாருங்க. நீங்கள் உங்களோட கோர்ஸ் மெட்டீரியல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கோவிலில் கல்ச்சரல் டாக்ஸ் நிறைய நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுது. அறிவினால தான் மனுஷனுக்கு மாற்றம் இருக்குது. இந்த தாயார் கோபனார் சொல்லி விடுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம பேசுறதுக்கு தெரியப்பட்டவா வந்து பேசுறதோடு அவளோட மனசுலையெல்லாம் ஒரு மாற்றம் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாரும் வந்திருக்கோம். ஹிட்லர் என்ன பண்ணார்? பேசித்தானே சேஞ்சு பண்ணார். எல்லாரும் பேசித்தானே சேஞ்சு வச்சுருக்கார். பேசாமல் இந்த உலகத்தில் என்ன நடந்திருக்கு? நான் இந்த டிசம்பர் 29க்கு ஒரு சஹஸ்ரநாமம் சொல்லி, விஷ்ணு சஹஸ்ரநாம விஸ்வ யஜ்ஞ மகோத்சவம் சொல்லி ஒரு ஈவெண்ட்டு பண்ண போகிறோம். நாங்கள் பண்ணுறது எல்லா வருஷம் பண்ணிக்கிட்டு வரோம். இது 12வது வருஷம். அப்போ உலகத்தில் எல்லா ஸ்தலத்துலேயும் அபவுட் 15-20 கண்ட்ரீஸ் அங்கேருந்தெல்லாம் ஜனங்கள் வர போகிறான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 10,000 பேரே இருக்கணும். எங்களுக்கு அவ்வளோ பேரை அக்கமடேட் பண்ணுறதுக்கு முடியாது. அப்படி ஒரு ப்ரோக்ராம் we have arranged December 29th. So we are expecting about quite a number of people. அவளெல்லாம் எப்படி நம்மளை அக்கமடேட் பண்ணுறது அதே எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அது பண்ணுறதுனோட எண்ணம் என்ன, ஜனங்கள் நிறைய பேர் வந்து எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறது தெரிஞ்சாலே அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு இதெல்லாம் அவளுக்கு மனசுக்கு தெரியும். அது மாதிரி நீங்களும் அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா முடியும். நான் ஒரு ஸ்லோகம் எல்லாம் சொல்லி நிறுத்துறேன். ஒரு விஷயம் நடக்கலையே, நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும்னு சொன்னீங்களே. நான் going to meet later, after. Yeah. எல்லோருக்கும் வணக்கம். முன்பு சுவாமி என்ன சொன்னாரோ அதை தான் நான் 2 மணிக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கேன். நம்ம என்ன செய்யணும், எதை நோக்கி நம்ம போகணும், சுவாமிஜி தெளிவாக நமக்கு அந்த ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப பணிவாகவும் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். தலைக்கடம் இல்லாதவர் தான் தலைவராக இருக்க முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு நிறைய விஷயங்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்வதற்காக இந்து சங்கம் இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றது. சுவாமிஜி சொன்னதும் உண்மைதான். நம்ம தலைவருக்கு ரொம்ப பேருக்கு நம்மளோட சக்தி என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு நம்ம இருந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு சுவாமிஜி சொன்ன அத்தனை காரியத்தையும் ஆலய மாநாடு, ஆலயத்தோடு கலந்துரையாடல், நான் கடந்த ஆண்டு நான் அதை சொல்லிட்டேன். நான் ஒவ்வொரு வட்டாரமும் ஆலயத்தோடு இந்த கலந்துரையாடல் செய்யுங்க, ஆலயத்தை போய் மீட் பண்ணுங்க, அவங்களோட நம்ம என்னென்ன உறவுகளை எப்படி வளர்த்து கொள்ள முடியும் என்பதை சிந்தித்து பார்த்து செய்ய வேண்டும் என்ற கருத்தெல்லாம் நான் கடந்த ஆண்டே நான் பல தடவை உங்களுக்கெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். பல வட்டாரங்கள் இதை தொடங்கி விட்டிருக்காரு. ஆனால் இன்னும் நமக்கு போதாது. சுவாமிஜி சொன்னது போல அடுத்த வருகின்ற 3 மாதங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த திட்டங்களை கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஏற்று செய்வோமா இல்லையா? செய்வோம் என்ற உறுதியை நான் சுவாமிஜிக்கு கொடுக்க இருக்கின்றேன். இந்த உறுதியை நம்ம எல்லோரும் இணைந்து இந்த சுவாமிஜி சொன்ன அத்தனை காரியங்களும் இந்த நாட்டில் செய்து இந்த நாட்டை இந்து சங்கத்தோட
அந்த நமக்கு இருக்கக்கூடிய உரிமையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் ஒரு சமுதாய சேவை மையங்களால் மாறுவதற்கான முயற்சியை மலேசிய இந்து சங்கம் தொடரும் என்பதையும் நான் சாமிஜிக்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.